என் அன்பின் மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திருநெல்வேலியிலிருந்து ஒரு சகாப்தம், ஒரு புரட்சி, ஒரு மாற்றம். பாருங்க, இதுவரைக்கும் 55 வருஷமா திமுக அதிமுக சொல்லி மாத்தி மாத்தி நம்மள ஏமாற்றினாங்க. சாராய கம்பெனிகளை ஆரம்பிச்சாங்க, சாராய ஃபேக்டரிகளை ஆரம்பிச்சாங்க, சாராயத்தை ஒழிப்புன்னு சொல்லி கனிமொழி சொன்னாங்க. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே விதவைகள் அதிகம் வாழ்கிற ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம் என்று சொல்லி நாங்க எங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கையில் கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்? டாஸ்மார்க்கை மூடிடுவோம், டாஸ்மார்க் தயாரிக்கிற ஆலைகளை மூடுவோம், சாராய ஆலைகளை மூடுவோம் சொன்னாங்க. 4 வருடம் ஆயிடுச்சு. மூடுனாங்களா? மூடவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு வினாடிக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்காங்க. ஜெகத் ரட்சகன் என்கிட்ட ஒரு கொடூரன் இருக்கிறான். அவன் தான் அந்த சாராய ஆலை வைத்திருக்கிறான். இவன் கோடி கோடியா ஏழை மக்கள் கூலிக்கு சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்து இவன் என்ன பண்றான்? கோடி கோடியா வெளி தேசத்துல மலேசியால கொண்டு போய் இந்த இலங்கை தேசத்துல லட்சம் கோடிகளை முதலீடு செய்திருக்கிறான். ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஓநாய் கூட்டங்கள். அதிமுக சரி திமுக சரி மிட்டாஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்க ஒரு காலமும் டாஸ்மார்க்கை மூடவே மாட்டாங்க. மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு முறை வாக்களிக்கும் பொழுது எனக்கு சாராய கம்பெனி கிடையாது, நிச்சயமாக டாஸ்மார்க்கை மூடுவோம், டாஸ்மார்க்கை அடித்து நொறுக்குவோம். நம்ம அதுக்கு மாற்றாக குடிகாரங்களுக்கு மாற்றாக பனை நீரா பானத்தை நம்ம இறக்குவோம். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஒருத்தரும் யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர்ல இருந்தாரு, இங்க அப்பாவும் இருந்தாரு, இன்பத்தோர் இருந்தாங்க. இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. என்ன? இல்ல சார், இது ஸ்டார் கேம்பெயின். செக் மைக் செக். ஹலோ, நீங்க அமைதியா இருங்க சார், நான் பார்த்துக்கிடுவேன். நீங்க இதை பாதுகாப்பு மாத்திரம் செய்யுங்க. அன்பான சகோதரர்களே, பாருங்க, இதுதான் திமுக அரசு. இந்த மாதிரி பிரச்சாரத்தை கூட தடுப்பாங்க. நான் ஸ்டார் கேம்பெயினிங் பாஸ் வாங்கியிருக்கேன். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பாசோ, ஸ்டாலினுக்கு என்ன பாசோ, அதே பாஸ் என் கார்ல இருக்கு. 39 தொகுதிகளுக்கும் நான் எந்த ஒரு அனுமதி வாங்காம தலைமை தேர்தலுடைய பாஸ் வாங்கி வைத்து நான் பேசி கொண்டிருக்கேன். ஆனா பாருங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க, இங்க பேசாதீங்க, மூவிங்ல போய் பேசுங்க. இதுதான் ஸ்டாலினுடைய கைக்கூலிகள். இதே வேலை தான் ஒவ்வொரு பிளைங் ஸ்குவாடும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாருங்க, மக்களுக்கு நல்லதை செய்ய வந்திருக்கிறோம். காமராஜருடைய பேரில் வந்திருக்கிறோம். காமராஜர் விட்டு சென்ற பணியை செய்வதற்காக சொத்தை வித்து, நான் ஒரு கிறிஸ்தவ பேராயர், எனக்கு தேவையே கிடையாது. சொகுசு மாளிகையில ஏசியில படுத்து தூங்கலாம். ஆனா மக்களுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு மடின்னு சொல்லி 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்லறையை கட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்க. சாராய கடை அடித்து நொறுக்குவோம். என்ன மிஞ்சி போனா ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுவார, திரும்ப பெயில வருவோம், திரும்பவும் சாராய கடை அடிச்சு நொறுக்குவோம். நீங்க எம்பி ஆக்கும் பொழுது மாத்திரமே. ஆகவே இதற்கு மாற்றாக பனை நீரா பானத்தை பாருங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இந்த கல்லு இறக்குறாங்க. அதே போல கேரளா கவர்மெண்ட் இந்த பனை நீரா பானத்தை கொண்டு வராங்க. ஆந்திரா கவர்மெண்ட் பனை நீரா பானத்தை கொண்டு வராங்க. ஆனா இந்த திருட்டு திமுக, திருட்டு அதிமுக கொண்டு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கம்பெனி வைத்து மக்களை கொள்ளையடித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வினாடிக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்காங்க. இவங்க ஒரு காலமும் அந்த பனை நீரா பணத்தை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வருமானம் அவங்க வீட்டுக்கு போய் சேராது. ஆகிய மக்கள் நீங்கள் திருந்த வேண்டும். 1000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிக்கிறீங்க. நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்துல ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க கறியை சாப்பிட்டுட்டு எலும்ப நாய்க்கு போடும் பாருங்க. உங்களை என்ன அவங்க எலும்பு நாய் போல நினைக்கிறாங்க. மக்களாக தொண்டராக யாருமே நினைக்கல. நீங்க பாருங்க, வருவதற்காக 870 கோடி திருநெல்வேலி கலெக்டர் ஃபைன் போட்டுக்காரு. அளவுக்கு மீறி என்ன பண்றாங்க? பாறையை வித்துட்டாங்க, மலையவே வித்துட்டாங்க. 870 கோடி ஃபைன். உடனே என்ன பண்ணாங்க? ஸ்டாலினுக்கு தகவல் கொடுத்து என்ன பண்றாங்க? அந்த கலெக்டரை மாத்துறாங்க. கலெக்டரை மாத்திட்டு புது கலெக்டர் கொண்டு சிங்கி அடிக்க வச்சு 17 லட்சமா மாத்துறாங்க. 870 கோடி எங்க இருக்கு? 17 லட்சம் எங்க இருக்கு? அந்த 17 லட்சத்தையும் இந்த பாவி மனுஷன் கட்டவே இல்லை. இந்த ஞான திரவியம் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? நான் திருநெல்வேலி சிஎஸ்ஐல நான் பேராயர் இருக்கும் பொழுது, உள்ள செல்லும் பொழுது ரவுடிஸ் வச்சு, கொலைகாரங்களை வச்சு என்னை அடித்து தாக்குறாங்க. நீங்க செய்தித்தாள பார்த்துட்டீங்க. திருநெல்வேலி டயசிஸ்ல என்னை அடித்து தாக்குன கொடும்பாவி தான் இந்த ஞான திரவியம். அதனாலதான் திமுக அந்த சீட்டு கொடுக்காம விட்டது. அதனால நீங்க ஞாபகம் வச்சிடுங்க, இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க வாக்களித்து ஏமாந்ததுதான் மிச்சம்.
நீ ஒரு தடவை மாற்றி பாருங்க. அந்த 5 வருஷம் ஞானதேவி அவர் பிள்ளைகளுக்கும் கொள்ளு பேருக்கும் 10,000 கோடி சம்பாதிச்சாரு. 4 மாநிலத்தில் கனிம வளங்களுக்கு கோரியை தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா மக்களுக்கு ஒண்ணு செய்யல. எனக்கு இந்த பாளையங்கோட்டையில ஒரு ஹோட்டல் இருக்கு, சரவண பவன். அதுல உள்ள ஒரு வாட்ச்மேன் சொல்றாரு, அந்த ஆள் ஒத்தையில தான் வருவாரு, யாரையும் கூட்டிட்டு வர மாட்டாரு. சாப்பிட்டுட்டு வெளியே போகும்பொழுது நாங்க வாட்ச்மேன் இருக்கிறோம், ஒரு 10 ரூபாய் டிப்ஸ் கூட கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை தான் நீங்க எம்பி ஆக்கி வச்சிருந்தீங்க. இன்றைக்கு நீங்க மாறுங்க, இன்றைக்கு நீங்க மாறுங்க. நம்ம திமுக தொண்டன் கிடையாது, நம்ம அதிமுக தொண்டன் கிடையாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எல்லாரும் விரும்புறீங்க. ஒரு மாற்றம் வரணும். விஜயகாந்த் ஒருத்தர் எழுப்பி வந்தாரு, அவரை எல்லாரும் நீங்க கிண்டல் அடிச்சீங்க. இன்னைக்கு செத்து போன பிறகு ஐயோ எம்ஜிஆர் விட கூட்டம், ஜெயலலிதா விட கூட்டம், செத்து பிறகு பேசியிருக்கீங்க. இருக்கும் போது நீங்க உபயோகப்படுத்த தவறுதீங்க. இருக்கும்போது மக்களுக்காக உழைக்க ஒருத்தர் வரும் பொழுது நீங்க தவறுறீங்க. அதுக்கப்புறம் செத்து போனவர் போயிட்டாரு. நானும் எனக்கு 55 வயசு, 56லயோ 58லயோ 60லயோ சீக்கிரம் செத்து போயிடுவோம். கல்லறை கட்டி வச்சிருக்கோம். ஒரு சான்ஸ் நீங்க கொடுத்த மாத்திரம் தான் இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். திருநெல்வேலி வீரமிக்க மண், திருநெல்வேலி மக்களால எல்லாரும் போற்றக்கூடியவர்கள். திருநெல்வேலிக்காரங்க வியாபாரத்தில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருக்கிறோம். ஆகவே நம்ம ஊர்ல இருந்து ஒரு கட்சி உருவாகி இருக்கிறது. அது பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சி. நீங்க வாக்களிங்க. இன்னொரு காரியம் சொல்ல பாருங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருகுவதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பாருங்க. நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா கருணாநிதி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன சொன்னாங்க, ஆசியாவிலேயே பெரிய தொழிற்பேட்டை வரும் சொன்னாங்க. அதாவது கிடப்புல போட்டிருக்கு. அதிமுக அரசு வந்து 10 வருஷம் கிடப்புல போட்டு இப்போ திமுக அரசு வந்திருக்கு, தொடவே மாட்டாங்க. கங்கை கொண்டால ஒரு பெரிய தொழில்நுட்ப பூங்கா சும்மா கிடக்குது பாருங்க. கனிமொழி அந்த பக்கம் தூத்துக்குடியில எம்பி இருந்தாங்க. 5 வருஷம் ஒரு மண்ணு செய்யல, மக்களுக்கு எதுவுமே செய்யல. இதுதான் திமுக அரசு, இதுதான் அதிமுக அரசு. 2 பேரும் ஒரே கோத்திர ஊரிய மொட்டைகள் தான். நீங்க நினைப்பீங்க திமுகவுக்கு எதிரி கட்சி அதிமுக, அதிமுக எதிரி கட்சி திமுக. இல்லவே இல்லை. நான் 2-3 மாதத்துக்கு முன்பதாக சட்டமன்ற கூட்டத்தில் பங்கு பெற்றேன். அப்போது மாவட்டத்தை பார்க்கும் பொழுது சபாநாயகர் மத்தியில செங்கோட்டையின் பழைய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் எழும்பி இப்படி வான்னு கை காட்டுறாரு. உடனே இப்போ உள்ள அன்பின் பொய்யாமணி கல்வி அமைச்சர் எழும்பி வராங்க. 2 பேரும் வந்து கையை பிடிச்சி ஸ்டாலின் மத்தியில சபாநாயகர் மத்தியில கொஞ்சம் கொலாபுறாங்க. எல்லாம் கான்ட்ராக்ட் டீலிங் பேசுறாங்க. என் கண்ணால பார்த்து இதெல்லாம் ஏமாற்றி பத்திரிகையில் வர செய்தி நீங்க நம்பாதீங்க. 2 பேரும் திருடங்க தான். 2 கட்சிக்காரர்களும் அண்டர்கிரவுண்ட். உனக்கு 60%, எனக்கு 40%. நீ ஆட்சியில் உனக்கு 60%, எனக்கு 40%. இதுதான் திமுக அதிமுக அரசுடைய லட்சணம். நான் கூட இருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஆகையினால இந்த திருடர்களை விட்டு நம்ம வெளியே வருவோம். 55 வருஷம் இருக்குங்க, ஒரு அணைக்கட்டு கட்ட வக்கு இல்ல. நீ யோசிக்கணும். காமராஜர் ஒரே ஆட்சியில 9 அணைகளை கட்டினாரு. இன்னைக்கு அவர் போட்ட பிச்சையில தான் நீங்களும் நாங்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவி மக்கள் 55 வருஷம் தமிழகத்தை ஏமாற்றி லட்சம் கோடிகளை வெளிநாட்டில் கொண்டு கடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி ஒரு பக்கம் கடத்துறாரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் கடத்துறாரு, இப்ப உதயநிதி வந்துட்டு அவன் ஒரு பக்கம் கடத்துறான், இப்ப இனியநிதி வந்துட்டு அவன் ஒரு பக்கம் கடத்துறான். இது அடுத்தது அதுக்கு பிள்ளை பிறக்க போது அவனும் வருவான். இப்படி தமிழகத்தை கூறு போட்டு வித்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் மாறவில்லை என்றால் நான் கத்திட்டு போயிடுவேன். பின்னாடி கண்ணீர் வடிக்க நீங்க தான், கண்ணீர் வடிக்க நீங்க தான், கண்ணீர் வடிக்க நீங்க தான். நீங்க மாற வேண்டும். சும்மா அடிமைத்தனமா திமுக அதிமுக குருட்டுத்தனமா வாக்குகளை போட்டு நீங்க ஏமாற்றம் அடைந்தது மிச்சம். மக்களை ஏமாற்றுகிறார்கள். பாருங்க, இப்ப எலெக்ஷன் வந்துட்டு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்ல 500 ரூபாய் கொடுப்பாங்க. 500 ரூபாய் ஒரு நாள் பிச்சை காசுங்க. மானவுள்ள தமிழக வாழ்க, மானவுள்ள திருநெல்வேலிக்காரங்க வாழ்க. 500 ரூபாய்க்கு பிச்சை காசுக்காக, 1000 ரூபாய் பிச்சை காசுக்காக நீங்க வாக்களித்தீங்கன்னா அதை போல ஒரு மானங்கட்ட பிழைப்பு நமக்கு பெரிய பிழைப்பு கிடையாது. அவன் கோடி கோடியா வெளிநாட்டோட குத்தம் போது இறைவன் ஒரு வார்த்தை கேளுங்க, உங்க மனசாட்சியை கேளுங்க. திமுகவுக்கு அதிமுக இப்படி வந்து கத்திட்டு போறாரு, இது பேராயர் காட்ஃப்ரே நோபலுக்கு மனசாட்சியை கேளுங்க. கடவுள்கிட்ட கேட்க வேண்டாம். உங்க மனசை தொட்டு யாருக்கு பண்ணா நமக்கு நல்ல செய்வாங்க. நான் சொல்ல பாருங்க, பெருந்தலைவர் காமராஜருடைய வாரிசா அவருடைய பேரனை உங்க மத்தியில் வந்து இருக்கிறேன். அவர் 9 அணைகளை கட்டினாரு. நான் 20 ஏரிகளையும் குளங்களையும் கட்டி வச்சுட்டு போறேன். நான் செத்த பிறகு கூட அந்த நோபல் ஏரி நிரம்பி வழிகிறது என்று செய்தித்தாளில் வரும், டிவியில் ஒரு நீங்க பார்ப்பீங்க. அதை நான் பார்க்க போதில்லை. மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செஞ்சு விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போன்னு சொல்லி உங்களுக்காக வைரக்கம் இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து எனக்கு வாக்களிங்க. இந்த ஆட்டோ ரிக்ஷா சின்னம் மேலிருந்து 5வது பட்டன் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் நான் போட்டியிடுகிறேன். அங்கேயும் ஆட்டோ ரிக்ஷா சின்னம் மேலிருந்து 5வது பட்டன். நீங்க பண்ணும்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இளைஞர்கள் குறிப்பாக கவனித்துக் கொள்ளுங்க. உங்க கையில
எதிர்காலம் இருக்கு, உங்க கையில இருக்கு. இந்த திமுக அதிமுக ஓரம் கட்டுங்க. அது மாத்திரமல்ல, பாசிச சக்தி பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாசிச மதவாத சக்தி தமிழகத்தில் ஊடுருவி வந்துட்டு ஜாக்கிரதையா இருங்க. இந்த சிஏஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக ஸ்டாலின் மௌனம் காத்துட்டு இருக்காரு. என்ன எதிர்ப்பு கொடுத்தாரு? இன்னைக்கு இஸ்லாமியர் சொல்லுவாங்க எங்களுக்கு திமுக தான் படி இழக்குது, கிறிஸ்தவன் சொல்லுவான் எங்களுக்கு திமுக தான் கொடுக்குது. ஒண்ணு கிடையாது. இந்த சிஏஏ சட்டத்தை யார் எதுதான்? அடுத்தது பொது சிவில் சட்டம் வரப்போகுது, அதுக்கும் மௌனியா தான் இருப்பாங்க. அதனால இனி இந்த பிஜேபி வளர விட்டீங்கன்னா நமக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் கிறிஸ்டியன், நீங்க முஸ்லீம், இந்து இருக்கோம். நம்ம பண்டிகைக்கு ஒத்த வாழ்த்து சொல்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் பிரியாணி கொடுக்கிறோம், கேக் கொடுக்கிறோம், ஒருவருக்கு அன்பா இருக்கிறோம். இந்த உறவை கெடுப்பதற்கு இந்த பிஜேபி என்கிற மதவாத சக்திக்கு இந்த திமுகவும் அதிமுகவும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சிருக்க. நயினார் ஜெயிக்கிறதுக்காக திமுக தான் கட்சி தலைவர் கிராமத்தில் நிறுத்தாம காங்கிரஸ் நிப்பாட்டி காங்கிரஸ்காரன் ஒருத்த சண்டையை போட்டு 3 பேர் சண்டையை போட்டு இந்த வேட்பாளர் தோற்பதற்கு, காங்கிரஸ் வேட்பாளர் தோற்பதற்கு நயினாட்ட படியை வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க எதிர்த்து. எதுக்காக? நயினார் ஜெயிக்கணும். அதே போல அதிமுக யாரு எடப்பாடி என்ன கண்டெடுத்து போட்டாரு? நாகர்கோவில் இருந்து ஒரு புதுசா ஒருத்தி 7 நாள்ல கட்சியில சேர்ந்திருக்கா, அவளுக்கு வேட்பாளர் கொடுத்தாரு. உடனே எல்லாரும் கொந்தளிச்சாங்க. உடனே இப்போ திசைவன் இருந்து ஒரு பொண்ணத்துக்கு வேட்பாளர். எதுக்காக? டஃப்பான கேண்டிடேட் போட்டா நயினார் தோத்துருவாரு. அப்ப லூஸ் விட்டு நயினாரை ஜெயிக்க. இதுதாங்க இவங்க கூட்டணி. இவங்க அதிமுக திமுக 2 பேரும் பிஜேபிக்கு முட்டு கொடுக்கிறவங்க தான். ஏன்னா எத்தனை அமைச்சர்கள் சிறைக்கு தள்ளிட்டு இருக்காங்க. இன்னும் 7-8 அமைச்சரை தள்ளிடுவாங்க. மடியில கனம் வைக்க பணத்தை எங்க வைக்கன்னு தெரியல. இதுல மாட்டிக்கிற கூட இவங்க பிஜேபிக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா மக்களாகிய நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். நமக்குள் பிரிவினையை உண்டு பண்ணுகிற இந்த தீய சக்தியை தமிழ்நாட்டுக்குள் திருநெல்வேலிக்குள் வரக்கூடாதபடி தடுத்து நிறுத்த உங்களால் முடியும். ஒரு எம்பியை நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்க டெல்லிக்கு அனுப்புறீங்களா? எத்தனையோ கம்பெனிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன், எவ்வளவோ தொழிற்சாலைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உங்களுக்கு உறுதிப்பட சொல்கிறேன். பணி சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தையும் உயர்த்துக் கொண்டு 10ஆம் கிளாஸ் பயிரான பசங்களை எடுத்து ஒரு ஹைட்ராலிக் மிஷின் மூலம் ஒரே நேரத்தில் 500 ஒரு நாளில் 500 பனைகள் ஏறும்படியாய் ஒரு பெரிய சகாப்தத்தை படைப்பேன் என்று ஒரு வாக்குப்படுகிறேன். ஆகவே இந்த ஒரு முறை நீங்கள் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.